Taste the Daily. இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால், இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் அழகிய தமிழ் மகன் இவன் என இப்படி நூற்றுக்கணக்கில் திரைப்படத்தில் தான் பாடிய முத்தான வரிகளை எல்லாம் ஒன்று திரட்டி தான் ஆட்சி புரிந்த 10 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சி வழங்கியவர் நம் புரட்சி தலைவர். சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருந்தபோதும் தனது ஆட்சியில் அரிசி விலை ஒரு பைசா கூட ஏறக்கூடாது என்பதில் கண்டிப்பாக இருந்தவர் புரட்சி தலைவர். தனது வாழ்வில் இளமையில் கிடைக்காதவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து திட்டங்களாக தீட்டி அதை நடைமுறைப்படுத்தி பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவில் வைத்தவர் நம் பொன்மனச் செம்மல். அவரது ஆட்சிக்கு மணிமகுடமாய் அமைந்த திட்டம் சத்துணவு திட்டம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதன் நேரடி நோக்கம் உணவாக இருந்தாலும் மறைமுக நோக்கம் தமிழகத்தில் கல்வியில் புரட்சி, மறுமலர்ச்சி என்ற உன்னதமான மறுபக்கத்தை உள்ளடக்கியதாக இருந்தது. அந்த திட்டத்தின் மூலம் ஏழை குழந்தைகளின் வயிறு மட்டும் நிறையவில்லை, அவர்களுக்குள் கல்வி அறிவும் நிறைந்தது. இதன் மூலம் அடிப்படை கல்வி பெற்ற பிள்ளைகள் உயர்கல்வியும் பெற வேண்டும் என்ற அகன்ற நோக்கில் அண்ணா பல்கலைக்கழகம் அமைத்தார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தந்தார். தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள் தமிழகத்தில் அமைய உதவிகள் செய்தார். இதன் மூலம் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் கல்வி கற்றனர். கல்வியில் சிறந்து தமிழ்நாடு மிளிர்ந்தது. இதன் மூலம் இன்றும் உலகில் தலை சிறந்த நிறுவனங்களில் உயர் பதவிகளில் தமிழர்கள் அலங்கரிக்க அதுவே உற்ற துணையாக இருந்தது. இப்படி உணவிலும் கல்வியிலும் நிறைவை தந்த நம் புரட்சி தலைவர் பெண்களை அன்னை சத்யாவாகிய தம் தாய் போல கருதி அவர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தார். அதன்படி மகளிர் சேவை நிலையங்கள், பணிபுரியும் பெண்கள் தங்கும் விடுதிகள் கொண்டு வந்து பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சிக்கு உதவினார். இதன் மூலம் பொருளாதாரத்தில் உயர்ந்த பெண்கள் குழந்தைகள் பெற்று குடும்ப வாழ்விலும் சிரமம் ஏதுமின்றி சிறந்து விளங்க தாய் சேய் நல இல்லங்கள், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இலவச சீருடை, இலவச காலணி, இலவச பற்பொடி, இலவச பாடநூல் என அனைத்தையும் இலவசமாக வழங்கினார். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளும் கௌரவத்துடன் வாழ்ந்திட ஊனமுற்றோர்களுக்கு உதவித்தொகை வழங்கினார். ஏழைகள் மருத்துவ சேவை பெற இலவச அவசர ஊர்தி திட்டத்தை செயல்படுத்தினார். முதியோர்களுக்கோ மாதந்தோறும் உதவித்தொகை, மதிய உணவு, ஆண்டிற்கு 2 முறை இலவச உடை ஆகிய திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் திலகமாக விளங்கினார். கடவுள் கண்டெடுத்த தொழிலாளியான விவசாயிகள் நலம் பெறும் வகையில் பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம், விளைபொருட்களுக்கு உரிய விலை உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தினார். அது மட்டுமா, கைவினைஞர்களுக்கான கருவிகள் வழங்கும் திட்டம், படித்து வேலையில்லாத இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம், வீட்டுக்கொருவருக்கு வேலை திட்டம், சுய வேலை வாய்ப்பு திட்டங்களை செயல்படுத்தி நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்தார். ஏழைகளுக்கோ இலவச வேட்டி சேலை திட்டம், குடிசைக்கு ஒரு மின்விளக்கு திட்டங்களை கொண்டு நகரங்களை மட்டுமின்றி கிராமங்களையும் மிளிரச் செய்தார். சென்னை போன்ற மாநகர மக்களுக்காக வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை செயல்படுத்தியவர் நமது பாரத ரத்னா ஆவார். அவர் தனது நட்பை பயன்படுத்தி ஆந்திர முதல்வர் NTRுடன் பேசி தெலுங்கு கங்கை திட்டத்தை கொண்டு வந்தார். கர்நாடக முதல்வர் குண்டு ராவுடன் பேசி காவிரியில் தண்ணீரை கொண்டு வந்தார். இப்படி மகத்தான மக்கள் நலத்திட்டங்களால் மக்களின் மனதில் மிளிர்ந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் மாதரசி புரட்சி தலைவி அம்மா அவர்களை அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கினார். மாநிலங்களவை உறுப்பினராக சிறப்புற செய்தார். சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராகவும் நியமித்து தனது அரசியல் வாரிசாக தமிழகத்திற்கு அம்மாவை வாஞ்சையுடன் வழங்கி பொற்கால ஆட்சியை தொடரச் செய்தார் என்றால் அது மிகையல்ல.